அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படலாம். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உங்களுக்கு உடல் அசதியும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவருடன் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். செலவுகள் ஏற்பட்டாலுமே பணவரவு இருப்பதால் சிரமம் எதுவும் இல்லை. அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வியாபாரத்தின் காரணமாக தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். என்றாலுமே உற்சாகத்துடன் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் நட்சத்திரங்களாக இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் இருப்பதாலும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலம் எதிலுமே தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும். நண்பர்களின் அறிமுகம், நட்பு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலுமே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகும். கணவன் மனைவி ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். பிள்ளைகளுடன் கவனமாக இருப்பது, அன்பாக பேசுவது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகலாம். மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களை திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெரியோர் ஆசிரியருடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்குது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம். இல்லங்கள் உங்களுக்கு இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சுடன் நீங்கள் முடிப்பீங்க. உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எல்லாவற்றிலுமே உங்களுக்கு மன கவலைகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்திலும் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படலாம். அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புகழ் கிடைச்சிருக்கு. சிலருக்கு குழந்தைகளால் தொல்லைகளும் அவமானங்களும் ஏற்படலாம். இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை. தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானம் ஈட்டுவாங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க.
தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடன் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் நட்பால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படலாம். மேலும் உங்களுடைய திறமையில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான யோகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தாயின் உடல்நலில் கவனம் தேவை. திட்டமிட்டபடி காரியங்களில் செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும். மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. லாபம் அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு இந்த காலம் பணவரத்து இருக்கக்கூடியதாகும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையும் ஏற்படலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம். உறவினர்களுடைய வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை தரும். குலதெய்வங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலைக்கு சேரக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபார பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். உறவு மற்றும் நண்பர்களுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் தங்களுடைய திறமையினால் நல்ல பெயர் எடுத்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைச்சிருக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான பலன்கள் நடக்கும். சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரலாம். எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில் கவனமாக நீங்கள் இருக்க வேணும். பதவி ஏற்றம் சம்பள மாற்றம் உங்களுக்கு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலுக்கான பார்ட்னர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் குதூகூலமாக இருக்கும். பிள்ளைகளால் அன்பு அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் ஆர்வம் செலுத்தலாம். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் பெருக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கலாம். நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சனி 5ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக வங்கியில் கடன் பெறுவீங்க. புதிய முதலீடுகள்லையும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.